பல கோடி நூறாயிரம் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்கோள் மணிவண்ணவும் செவ்வடி செவ்வி திருக்காப்பு அஸ்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீ வல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறு முய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. கிருஷ்ணாவதாரத்தையும் மற்றுமுள்ள விபவாவதாரங்களையும் எல்லாம் மிகவும் விரிவாக அனுபவித்தார் பெரியாழ்வார். தொடர்ந்து தம்முடைய பெரியாழ்வார் திருமொழி 4ஆம் பத்திலே அர்ச்சாவதார அனுபவத்தை செய்யத் தொடங்குகிறார். அதிலே முதலிலே அனுபவிக்கப்பட்ட திவ்ய தேசம் திருமாலிருஞ்சோலை என்கின்ற திவ்ய தேசம் என்று நாம் பார்த்து வருகின்றோம். உண்மையிலே சொல்லப்போனால் திருமாலிருஞ்சோலைக்கு முன்னமே கூட ஒரு திவ்ய தேசத்தை 10 பாசுரங்களாலே பெரியாழ்வார் அனுபவித்திருக்கிறார் என்று நாம் கொள்ளலாம். என்றால் அது திருவள்ளரை என்கின்ற திவ்ய தேசம். அதாவது இந்திரனோடு பிரமன் என்று தொடங்குகின்ற திருமொழியிலே எம்பெருமானுக்கு காப்பிடுகின்ற ஒரு பதிகமாக அமைந்திருக்கிற அந்த திருமொழியிலே 10 பாசுரங்களிலேயும் அந்த திருவள்ளரை எம்பெருமானுடைய அனுபவத்தை செய்கிறார். ஆனாலும் அது யசோதா பாவனையிலே கண்ணனுக்கு காப்பிடுகின்ற பொழுது சொன்ன பாசுரமாய் அமைந்தபடியினாலே அது பூர்த்தியாக திவ்ய தேச மங்களாசாசனம் என்று நாம் பார்ப்போமானால் அது முதலிலே திருமாலிருஞ்சோலை என்கின்ற திவ்ய தேசம் என்று நாம் கொள்ளலாம். திருவள்ளரை என்று சொன்னாலும் அதுவும் தகும். ஆனால் திருமாலிருஞ்சோலையிலே பெரியாழ்வாருக்கு மிக மிக ஈடுபாடு இருக்கிறபடியினாலே முதலிலேயும், அதாவது இங்கே 4ஆம் பத்திலே திருமாலிருஞ்சோலையை அனுபவிக்கின்ற பெரியாழ்வார் மேலே கடைசி திருமொழிக்கு முன் திருமொழியிலேயும் கூட மறுபடியும் திருமாலிருஞ்சோலை எம்பெருமானை அனுபவிக்கின்றார். அப்படி அனுபவிக்கின்ற காலத்திலே அந்த திருமாலிருஞ்சோலை எம்பெருமான் அவனுடைய அழகு என்ன, அவன் செய்த சேஷ்டிதங்கள் திருவிளையாடல்கள் என்ன, அவன் எழுந்தருளியிருக்கின்ற மலையினுடைய அழகு, அங்கே ஓடுகின்ற ஆறு அதற்கு சிலம்பாரி என்று பெயர். அதற்கு சிலம்பாரி என்று பெயர் ஏற்பட்டதற்கு கூட காரணம் என்ன என்றால் எம்பெருமான் உலகத்தையெல்லாம் தன்னுடைய திருவடிகளாலே அளந்தான் அல்லவா. அப்படி அளந்த பொழுது அந்த திருவடிகள் மேலே சத்தியலோகத்தளவும் சென்றன, பிரம்மாவனுடைய லோகத்தளவும். அந்த பிரம்மாவானவன் அந்த எம்பெருமானுடைய திருவடிகளுக்கு தீர்த்தத்தை சேர்த்தான். நம்முடைய கிரகத்திற்கு யாராவது வந்தால் பண்டைய நாளிலே அவர்களுக்கு அர்க்யம் பாத்தியம் என்று, அர்க்யம் என்றால் கைகளிலே தீர்த்தம் சேர்ப்பது, பாத்தியம் என்றால் கால்களிலே தீர்த்தம் சேர்ப்பது. அவர்களெல்லாம் நன்றாக கைகளை கால்களை கழுவிக்கொண்டு உள்ளே வர வேண்டும் என்று அப்படி அவர்களுக்கு உபச்சாரம் செய்வது. அதிலே அந்த திருவடிகளிலே பிரம்மா தீர்த்தத்தை சேர்த்த பொழுது அந்த தீர்த்தம்தான் கங்கையாராக பிரவகித்தது என்று புராணங்களெல்லாம் தெரிவிக்கின்றன. ஆனால் அப்படி அவன் அந்த தீர்த்தத்தை சேர்த்த பொழுது அந்த எம்பெருமான் அணிந்து கொண்டிருந்த சிலம்பிலே பட்ட ஒரு துளி அது தெரித்து இங்கே விழுந்ததாம். எங்கே? அந்த திருமாலிருஞ்சோலை என்று சொல்லப்படுகின்ற மலை இருக்கிறதே, அந்த மலையிலே எம்பெருமானுடைய அந்த சிலம்பிலிருந்து பட்டு தெரித்த ஒரு திவலை, அது ஒரு துளி அங்கே விழுந்ததாம். அது ஒரு ஆறாக பெருகினபடியினாலே அந்த ஆற்றுக்கு சிலம்பாறு என்றே பெயர் என்றே சொல்லுகின்றார்கள். இதை வடமொழியிலே நூபுர கங்கை என்றும் சொல்லுவதுண்டு. அதான் நூபுரம் என்றால் சிலம்பு, அந்த ஆறுக்கு கங்கை என்று பேருண்டாகினாலே அது நூபுர கங்கை என்று சொல்லப்படுகின்றது. இப்படிப்பட்ட அந்த நூபுர கங்கையையும் வர்ணிக்கிறார் பெரியாழ்வார் 10 பாசுரங்களாலே. 4ஆம் பத்து 2ஆம் திருமொழி அலம்பா விருட்டா கொன்று திரியும் அறக்கரை குலம் பாழ்படுத்து குலவிளக்காய் நின்ற கோன் மலை என்று அந்த திருமாலிருஞ்சோலையை அனுபவித்தார். அடுத்தபடியாக 4ஆம் பத்து 3ஆம் திருமொழியிலேயும் அவருக்கு அந்த திருமாலிருஞ்சோலை அனுபவமே செல்லுகிறது.
இந்த திருமொழியிலேயும் கூட அவர் என்ன செய்கிறார் என்றால், விபவாவதாரங்களிலே அவன் செய்த சேஷ்டிதங்கள் என்னென்ன செயல்கள் உண்டோ அதையெல்லாம் முன்னடிகளிலே தெரிவிக்கிறார். முதல் 2 அடிகளிலே தெரிவித்து, அப்படிப்பட்ட எம்பெருமானுடைய மலை திருமாலிருஞ்சோலை மலை என்று பின் 2 அடிகளிலே தெரிவிக்கின்ற பொழுது அந்த மலையை வர்ணிக்கிறார். அந்த மலையிலே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை எல்லாம் வர்ணிக்கிறார். அதாவது எம்பெருமான் உத்தேசியம் என்றால் அந்த எம்பெருமானோடு சம்பந்தமுடைய மலையும் நமக்கு உத்தேசம், விரும்பத்தக்கதாக ஆகிவிடுகிறது. அது மட்டுமல்ல, அந்த மலையிலே நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், இவைகளெல்லாம் கூட நமக்கு மிகவும் உத்தேசமாக ஆகிவிடுகின்றன. ஏனென்றால் எம்பெருமான் இப்படி பரமபதத்தை விட்டு ஒரு திவிதேசத்திலே வந்து எழுந்தருளினான் என்றால், பரமபதத்திலே இருக்கக்கூடிய நித்தியசூரிகள், முக்தாத்மாக்கள் போன்றவர்களெல்லாம் கூட என்ன பண்ணுவார்களாம், அவனோடு கூடவே வந்து இந்த மலையிலே அப்படி விலங்குகளாக, தாவரங்களாக, மரம் செடி கொடிகளாக அவர்கள் இருப்பார்கள் என்றெல்லாம் ஒரு நம்பிக்கை. அந்த அடிப்படையிலே பார்க்கிற பொழுது எம்பெருமான் எவ்வளவுக்கு எவ்வளவு உத்தேசிய பூத்தனோ, அதாவது விரும்பத்தக்கவனோ, அதுபோல அந்த மலையிலே இருக்கக்கூடிய அந்த விஷயங்களும் கூட விரும்பத்தக்கவை என்கிற காரணத்தினாலே பின் 2 அடிகளிலே அந்த மலைகளிலே இருக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பெரியாழ்வார் மிக அற்புதமாக வர்ணிக்கிறார். அதிலே முதல் பாசுரத்திலே ருக்மிணி பிராட்டியை எம்பெருமான் கல்யாணம் பண்ணிக்கொண்ட அந்த சரித்திரம், அந்த கண்ணபிரான் அங்கே எழுந்தருள் இருக்கிறவன் கண்ணபிரானாகவே அவனை காணுகின்ற பெரியாழ்வார், ருக்மிணி பிராட்டியை கண்ணபிரான் திருமணம் புணர்ந்து கொண்டதென்ன? அப்பொழுது அந்த ருக்மிணி பிராட்டியினுடைய தமையனான ருக்மன் என்பவன், ருக்மி என்பவன் வந்து இவரோடு சண்டையிட அவனை துரத்தி விட்டான் எம்பெருமான் என்று அந்த சரித்திரத்தை சொல்லி மேலே மலையை வர்ணிக்கிறார். உருப்பிடி நங்கதன்னமீட்பான் தொடர்ந்தோடி சென்ன உருப்பனையோட்டிக் கொண்டிட்டு உரைத்திட்ட உரைப்பன்மலை உரைப்பிடைக்கொண்டனென்னு முறையாழியம் காசம் கொண்டு விருப்படுவன் வழங்க வியன்மாலிரம் சோலையதே. உருப்பிணி நங்கை தன்னை மீட்பான். ருக்மிணி என்கிற வடமொழி சொல்லானது தமிழிலே வருகின்ற பொழுது உருப்பிணி என்று ஆகிறது. வாரேறு கொங்கை உருப்பிணியை வலிய பிடித்துக் கொண்டு தேரேத்தி என்று முன்னமே கூட பெரியாழ்வார் இதே சரித்திரத்தை அனுபவித்திருக்கிறார். இங்கே என்ன தெரிவிக்கிறார் என்னால், உருப்பிணி நங்கை தன்னை மீட்பான். மீட்பான் என்னால் மீட்பதற்காக. யாரென்னால் அந்த உருப்பன், ருக்மன், அதாவது இந்த ருக்மிணி பிராட்டியினுடைய தமையனான ருக்மி என்பார். அவனை உருப்பன் என்கிற சப்தத்தாலே தெரிவிக்கிறார். அதாவது அந்த ருக்மி என்பவன் துட்ட சகவாசம் செய்து, அதாவது சிசுபாலன், ஜராசந்தன், துரியோதனன் என்று பொல்லாதவர்கள் யார் இருக்கிறார்களோ அவர்களோடு தான் அவனுக்கு நட்பாம். அதனால என்ன செய்தான், இந்த ருக்மிணி பிராட்டியை சிசுபாலனுக்குத்தான் கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று அவன் முடிவு செய்து விட்டான். ஆனால் அதற்கு ருக்மிணி இசையவில்லை. அவள் கண்ணனைத்தான் தான் திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்று ஆவலாக இருந்தாள். ஆனாலும் கண்ணனுக்கும் சிசுபாலனுக்கும் விரோதமாகினாலே, சிசுபாலன் இந்த ருக்மிக்கு நண்பனாகினாலே கண்ணனை அடியோடு வெறுத்தானவன். கண்ணனுக்கு கொடுப்பதில்லை என்றே சொல்லிவிட்டான். கடைசியில் சிசுபாலனுக்கும் ருக்மிணி பிராட்டிக்கும் திருக்கல்யாண ஏற்பாடுகள் எல்லாம் ஆகிவிட்டது. இன்னென்ன கல்யாணம் முடிய போகிற சமயம் என்று கூட சொல்லலாம். அதற்கு முன்னாலே தெய்வ வழிபாடு செய்வதற்காக எல்லாரும் கோவிலுக்கு செல்லுகிறார்களாம். அப்பொழுது ருக்மிணி பிராட்டி அவளும் சென்று கொண்டிருக்கிறார். முன்னாலே சிசுபாலன் நமக்குத்தான் ருக்மிணி என்ற இருமாப்போடு கண்ணாலன் கோடித்து கன்னிதன்னை கைப்பிடிப்பான் திண்ணாந்திருந்த சிசுபாலன் என்று அண்ணாந்திருக்கவே என்று அப்படி ஆகாசத்தை பார்த்து கொண்டு அப்படி அகங்காரத்தோடு நடந்து சென்ற காலத்திலே திடீரென்று கண்ணன் அப்படி வந்தவன் என்ன செய்தான், ருக்மிணி பிராட்டியை அந்த வழியிலேயே அவளுடைய கையை பிடித்து கொண்டு அவளை தன்னுடைய தேரிலே ஏற்றி கொண்டு அப்படி அவன் சென்று விட்டான். அந்த ருக்மிணி பிராட்டியை கவர்ந்து கொண்டு சென்று விட்டான். உடனே கோபம் கொண்ட அந்த ருக்மி என்பான் என்ன பண்ணினான், அந்த ருக்மிணி பிராட்டியை தான் கண்ணனிடத்திலிருந்து மீட்டு வர வேண்டும் என்பதற்காக கண்ணனை பின்தொடர்ந்து அவனும் ஒரு தேரிலே வந்து யுத்தம் செய்தான். அதைத்தான் இந்த இடத்திலே பாசுரத்திலே பெரியாழ்வார் தெரிவிக்கின்றார். உருப்பிணி நங்கதன்னை மீட்பான். நங்கை என்னால் பூர்ணமான குணங்களை உடையவள், எல்லாவற்றாலும் பரிபூர்ணமானவள் என்று பொருள். கண்ணனை தவிர வேறு யாரையும் மணப்பதில்லை என்று மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் என்று ருக்மிணி பிராட்டி இருந்தபடியினாலே அதுதான் அவளுக்கு உண்டான பூர்த்தி என்பதை கருத்தில் கொண்டுதான் பெரியாழ்வாரும்
அவளை நங்கை என்கிற சொல்லாலே இங்கே சொல்லுகிறார். அப்படிப்பட்ட நங்கை தன்னை மீட்பான், மீட்பதற்காக தொடர்ந்து ஓடிச் சென்ற உருப்பன் என்று அவளை மீட்பதற்காக பின்னாலே சென்றான் ருக்மி என்பவன். ஆனால் கண்ணபிரான் என்ன செய்தான்? அந்த உருப்பனை ஓட்டிக்கொண்டிட்டு, ஓட்டிக்கொண்டு என்னால் அவளை ஓட்டி அந்த உருப்பனை போரிலே தோற்று புறமுதுகிட்டு ஓடும்படியாக செய்ததோடு மட்டுமல்லாமல் அவனை தேர்காலிலே கட்டி வைத்து அவனுடைய தலையை சிரைத்து மானபங்கமும் பண்ணினான். இதுவும் பெரியாழ்வாருடைய முன்னாலேயே பாசுரத்திலே வந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தலையை சிரைத்திட்டான் வன்மையை பாடிப்பற என்று அப்படி அந்த ருக்மியை தோற்கடித்து ஓடும்படி செய்தான் அல்லவா? அதைத்தான் இந்த இடத்துல அப்படி அந்த உருப்பனை ஓட்டிக்கொண்டிட்டு உரைத்திட்ட உரைப்பன். உரைப்பன் என்னால் அதிலே உறுதியுடையவன், அதாவது கைவிடாதவன். ருக்மிணி பிராட்டியை அவள் அடியவள் என்று ஒருத்தி வந்து விட்டாளானால் என்ன நேர்ந்தாலும் அவளை கைவிடாமல் உறுதியாக கைப்பிடித்தானே, அதைத்தான் இந்த பாசுரத்திலே உரைப்பன் என்கிற சொல்லாலே சொல்லுகின்றார். சம்ஸ்கிருதத்திலே அவனுக்கு அச்சுதன் என்று ஒரு திருநாமம் உண்டு. அச்சுதன் என்றால் கைவிடாதவன், கை நழுவ விடாதவன் என்று. அதுதான் நச்சாவியதீதி அச்சுதா. அதே பொருள்தான் இங்கே உரைப்பன் என்ற சொல்லுக்கும் நாம் கொள்ளும்படியாக அப்படி அமைந்திருக்கிறது. அப்படி அடியவர்களை ஒருபொழுதும் கைவிடாதவனான அந்த எம்பெருமான் அவன் எழுந்தருள் இருக்கிற இடம் எது என்னால் அதுதான் திருமாலிருஞ்சோலை என்று அப்படி உரைத்திட்ட உரைப்பன் மலை. அந்த மலை எப்படி இருக்கிறது என்றால் பொறுப்பிடை கொன்றை நின்று முறியாழியம் காசும் கொண்டு. அந்த பொறுப்பு மலைகளின் மேலே என்ன ஆகிறது என்றால் நிறைய கொன்றை மரங்கள் இருக்கின்றனவா. இந்த கொன்றை மரங்களுடைய பூக்கள் நன்றாக மஞ்சளாக பார்ப்பதற்கு தங்கம் போல மின்னும்படியாக இருக்குமா. ஆனால் இங்கே மலைகள் முழுவதும் என்ன ஆகி இருக்கிறது என்றால் இந்த கொன்றை மரங்களிலிருந்து பூக்கள் எல்லாம் உதிர்ந்து அந்த மலையை அப்படி சுத்தி அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றனவாம். அந்த பொறுப்புடை கொன்றை நின்று முறியாழியும் காசும் கொண்டு. முறியாழியும் என்னால் முறிந்த மோதிரங்கள் போலே, காசுகள் போலே அந்த கொன்றை மரத்தினுடைய பூக்கள் இருக்கின்றன. கொன்றை மரத்தினுடைய பூக்கள் அங்க மலை மேலே விழுந்து கிடக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால் அதெல்லாம் மோதிரங்களும் தங்க காசுகளும் அப்படி பரப்பி வைத்தால் மலை எப்படி இருக்குமோ அப்படி இருக்கிறது என்றால் அப்படி விருப்போடு பொன் வழங்கும் என்று மிகவும் விருப்பத்தோடு பொன் வழங்கும் என்னால் பொன்னையே அந்த மலைக்கு வழங்கி இருக்கிறார் போல அந்த மலை திகழ்கிறது. அதாவது கொன்றை மலர்களுடைய பூக்கள் உதிர்ந்து அது சுற்றிலும் பொன்னை வாரி இறைத்தார் போல அவ்வளவு அழகாக திகழ்கின்றது அந்த திருமாலிருஞ்சோலை மலை என்கிறார். இப்படி விருப்போடு பொன் வழங்கும் வியன் மாலிரும் சோலை. அது எப்படிப்பட்ட மலை என்னால் அந்த கண்ணபிரான் ருக்மிணியை கைப்பிடித்தானே, அந்த ருக்மிணியை கைப்பிடித்த கண்ணபிரானுடைய மலை என்று அதை வர்ணிக்கிறார். இன்னும் திருமாலிருஞ்சோலை அனுபவம் தொடர்கிறது. அடுத்த நிகழ்ச்சியிலே பார்ப்போம். நாடு நகர